இன்றைக்கு 25 ஏப்ரல் மாதம் காலமே 6:30. இப்போ நாங்கள் ஹோட்டல்லேருந்து வலிக்கிட்டு கிரேட் பேரியர் ரீஃபை பார்க்குறதுக்காக போய் கொண்டிருக்கோம். இப்போ ஹோட்டலில் ஒருத்தர் பெருசாக இல்லை. கிரேட் பேரியர் ரீஃப் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக போய் இப்போ டாக்ஸி எடுத்து தான் நாங்கள் அந்த போட் டூர் செய்கிற இடத்துக்கு போகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் கிரேட் பேரியர் ரீஃப்லேருந்து வந்துட்டு பார்ப்போம் என்னென்ன நாங்கள் செய்கிறோம்ன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த வீடியோவில். நாங்கள் நிற்கிற ரிசோர்ட்டுன்ற வியூ சிட்டிலேருந்து கொஞ்சம் தூரம், பட் நைஸ். மக்கள் எல்லோரும் எழும்பி இன்றைக்கு என்ன ஆக்டிவிட்டி செய்ய போயினேன் அதுக்காக ரெடி ஆகினேன். அதை வந்து பார்க்கத்தக்கதாக இருக்குது. இப்போ நாங்கள் க்ரூஸ் எடுக்கிறதுக்கு கிட்ட வந்துட்டோம். க்ரூஸ் எடுக்கிறதுக்கிட்ட இங்கே அன்சாக் டே பரேட் போகுது. அன்சாக் டே பரேட் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அன்சாக் பரேட் இங்கே ஸ்டார்ட் ஆகி வந்து கொண்டு இருக்குது. அதுக்கு நேராக போகிறது அதையும் இங்கே கேன்சலாக பார்க்கத்தக்கதாக இருக்குது. பாருங்கள், அன்சாக் டே இப்படி தான் எல்லா இடங்கள்லையும் பரேட் நடக்கிறது. ஸோ அன்சாக் டே பரேடுக்கு எக்கச்சக்க மக்கள் வந்திருக்கேன். பார்க்குறதுக்கு எக்கச்சக்க மக்கள் இங்கே சிட்டியில் போட்டிருக்கேன். இங்கே ஆர்மி க்ரூஸ் எல்லாம் நிற்கினேன். ஸோ அவைகளுக்கு மரியாதை செய்யும் மூலமாக நேவி ஆர்மி மெம்பர்ஸ் நிற்கினேன். என்ன சவுண்ட் இது? கிரேட் பேரியர் ரீஃப் போகிறதுக்கு முதல் இந்த அன்சாக் பரேடை பார்த்துட்டு வந்த நாங்கள். இதுதான் அந்த கிரேட் பேரியர் ரீஃபுக்கு போகிற டெர்மினல். அந்த டெர்மினலுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம்.
இப்போ போட் எடுக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கோம். இதுதான் டெர்மினலுக்கு போய் அங்கே போட் எடுக்கிறதுக்கு எக்கச்சக்க போர்டுகள் அங்கே நிற்கிது. ஸோ இதில் ஒவ்வொரு கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனிஸில் ஏதாவது ஒரு கம்பெனிஸில் புக் பண்ணினா அவையில் இந்த டூரில் கூட்டி கொண்டு போயினேன். நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். இதுதான் அந்த இது ரீஃப் ஃப்ளீட் பிளாஸா. இந்த ரீஃப் ஃப்ளீட் பிளாஸாவுக்கு வந்தீங்களோன்னா பேசிக்காக அந்த கிரேட் பேரியர் ரீஃபுக்கு ஏன் இந்த இதுக்கு விலை கூடண்டா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு தொகை காசு இந்த இவியல் கொடுக்க வேணும். ஸோ கிரேட் பேரியர் ரீஃபுக்கு செக்கிங் பண்ணுறது இங்கே தான். செக்கிங் பண்ணுறதுக்காக போய் கொண்டிருக்கோம். எங்கே செக்கிங் பண்ணுறது தெரியலை. கேன்ஸுக்கு வந்தாச்சு. கேன்ஸில் இப்போ பவளைப்பாறைகளை பார்க்குறதுக்காக, அதாவது கிரேட் பேரியர் ரீஃபை பார்க்குறதுக்காக செக்கிங் பண்ணிவிட்டு போய்கொண்டிருக்கோம். இப்போ க்ரூஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இது ஒரு இயற்கை உலக அதிசயமாக சொல்லப்படுகின்றது. யுனெஸ்கோவால் இது அங்கீகரிக்கப்பட்ட அழிக்க இல்லாத ஒரு இடமாக, பராமரிக்கப்படக்கூடிய ஒரு இடமாகவும் சொல்லப்படுகின்றது. அதை பார்க்குறதுக்காகத்தான் போய்கொண்டிருக்கோம். இப்போ குளோபல் வார்மிங்கால் பவளப்பாறைகள், அதாவது ப்ளீச்சிங் நடக்கிறதாக சொல்லப்படுகிறது. ப்ளீச்சிங்னு பவளப்பாறைகள் அழிந்து போகிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அதுக்கு அந்த இஷ்யூகளையும் நாங்கள் இதில் பார்க்கலாம். எனவே இருப்பினும் நான் அந்த பவளப்பாறைகளை பற்றி இந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்லாமல் இந்த டூர் எப்படி இருந்ததை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் இதில் எங்களை கியர் எடுத்தாச்சு. கியர் எடுத்துகிட்டு போகிறோம். டைவிங்குக்கான கியர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ டைவிங் செய்கிறார்கள் இங்கே கியர் வைக்கலாம். ஸோ பேசிக்காக மற்ற டைவிங் அந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் போகுது. இது பெரிய டூர். ஸோ இதில் பார்த்தீங்களோன்னா டைவர்ஸுக்கான செட்ஸ் எல்லாம் இருக்குது. இது எங்கண்ட பேசிக் இது இது. ஸோ அங்கே டூர் ஸ்டார்ட் ஆகிட்டுது. இனி போட்டில் ஏறியாச்சு. போட்டில் ஏறினா போல் இப்போ கியர்ஸ் எடுத்தது, ஸ்னோக்லிங்குக்கான கியர்ஸ் எடுத்தாச்சு. அது இன்க்ளூடட் எங்கள் டூரில். இப்போ டைவிங்கு கேட்டேன்னா டைவிங் ஸ்போர்ட் இல்லைன்றவ. ஸோ வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ இதுதான் போட். மேலேயும் இருக்குது, இதுக்கு மேலேயும் இருக்குது. ஸோ நாங்களாலும் மேலே போய் பார்க்க போகிறோம். ஸோ மேலே ஆக்கள் இருக்கிறேன். எக்கச்சக்க நைஸ் வியூ. இதில் ஃபுல்லாகவே வெவ்வேறு ஷிப்பிங் கம்பெனிஸ் டூருக்கு கூட்டி கொண்டு வரதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த ஏரியாவுக்கு பக்கத்தே ஹோட்டல் புக் பண்ணினா சூப்பராக இருக்கும். இதில் அப்பார்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஷிப்பிங் கம்பெனி, எவ்வளோ டூர் கம்பெனிஸ் போட் டூருக்காக எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்கள் இதில் ஷூம் பண்ணி பார்க்க தெரியும். இந்த கம்பெனியில் நீங்கள் புக் பண்ணலாம். நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்க இது ஃபுல்லாகவே புக்ட் அவுட். எக்கச்சக்க மக்கள் அங்கே தூரத்தில் நீங்கள் பார்க்க தெரியும். ஒவ்வொரு கம்பெனிஸ்லேயும் கணக்கு மக்கள் போய் கொண்டிருக்கிறேன். ப்ரைவேட் டூரும் செய்யலாம். இன்னும் ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவும் அக்சசிபிள், மக்கள் இங்கேயும் இருக்கலாம். ஸோ நாங்கள் இங்கே இருந்து 8:30க்கு வலிக்கிட்ட போல் 1.5 hours செயிலிங் பண்ணி கொரல் ரீஃபுக்கு போவோம். அப்படி தான் இப்போ கேட்டேன் நான் சொன்னவன். இதே மாதிரி ஒரு இடம் உள்ளுக்கு இருக்கிறது. மக்கள் இருக்கிறேன். அது டீப் வாட்டர்னு சொல்லினேன். டீப் வாட்டருக்கு பிறகு இப்போ இந்த ஷாலோ வாட்டருக்கு போய் ஸ்னோக்லிங் பண்ணுவோம். ஸ்னோக்லிங் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு ரீஃபுக்கு போவோம். அதுதான் பிளான். இது என்னுடைய கிட்ஸ்
ஆக்கள்கிட்ட நம்பர் கொடுப்பினே அந்த நம்பரில் கொண்டாந்து வைக்கலாம். ஸோ இதில் தேவையான உடுப்புகள் ஹாய் பண்ணணும். Safety head count to complete. Just got to check that we have the exact number of ஸோ people. இங்கே இதில் உடுப்புகள் இருக்குது. ஸ்னோக்லிங், ஸ்கூபா டைவிங், டைவிங்குக்கான உடுப்புகள். போட் கிளம்பியாச்சு கிரேட் பேரியர் லீஃபுக்கு போகிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ போட்ஸ் இதில் நிற்குதுண்டு. இந்த போட்ஸுமே இங்கே ஃபன் பண்ணுறதுக்காக தான். My mother was lazy. And because I'm not that important. So if you forget who I am, so saying that, who would be the most important person here? We've got Jen and we've got Rachel. So let's make them feel welcomed. Early enough. So like now. You get a package எங்களோட for $10. கிரேட் பேரியர் ரீஃபண்ட் காலம் ப்ரீஃபிங் நடக்குது. எங்களுடைய அந்த ஆர்கனைசர் இப்போ எங்களோட ப்ரீஃபிங் நடக்குது. என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்ய வேண்டும், என்ன எமர்ஜென்சியில் செய்கிறான்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ப்ளஸ் பேசிக்காக இந்த 3 தரம் ஹெட் கவுண்ட் பண்ணுறோம். 3 தரம் நீங்கள் இப்போ போய் கேம் ஹெட் கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்னா நான் உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் வடிவத்தில் 3 தரம் ஹெட் கவுண்ட் பண்ணுறது. இந்த போட்டில் 150 பேர் வருவீங்க. திருப்பி அந்த 150 பேரை கொண்டு கொடுக்குறது தான் இது இந்த மிகப்பெரிய முக்கியமான கடமை. அப்போ ஹெட் கவுண்ட் என்ன செய்கிறேன்னா இந்த வழிகளுக்கு எத்தனை பேர் போய் அந்த எத்தனை பேர் அடுத்த ரீஃபில் ராக்கேக்கு, அதாவது உங்களோட டீப் ரீஃபுக்கு போகும், அவுட்டர் ரீஃபுக்கு, அந்த டீப்பில் ராக்கேக்கு அங்கே ஸ்னோக்கிங் போகும். அதில் 150 பேர் எடுத்து கப்பலுக்குள்ளே போட்டாங்க. திருப்பி இன்னொரு ரீஃபுக்கு போகும். அதுலேருந்து 150 பேர் எடுத்து கப்பலுக்குள்ளே ஏற்றியாச்சான்னு சொல்லி பார்க்குறதுக்காக 3 தரம் செக் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வந்து எங்களை ரக்கிடுங்க இங்கே கேன்ஸில். இப்போ யாராவது மிஸ் பண்ணிட்டு வந்தால் இவியல் ரெஸ்பான்சிபிள். ஏனெண்டா அவையல் வந்து சர்வைவல் பண்ணுறது கஷ்டம் இந்த கிரேட் பேரியர் ரீஃப் அவுட்டர் ரீஃபில். என்னென்னா அநேகமான போர்டோ எதுவுமே போகாது. இதுக்கு பிறகு அடுத்த நாள் தான் போகும். அடுத்த நாள் வேறு சர்வைவல் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான வேலை. எனிவே இப்போ ப்ரீஃபிங் முடிஞ்சா போல் எங்களை ஏற்றி கொண்டு போயினேன். இன்றைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், நான் வந்து டைவிங்குக்கு புக் பண்ணுறதா இருந்துட்டு மறந்து போயிட்டேன். அப்போ இங்கே போய் கேட்டேன்னா டைவிங்குக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி, டைவிங்குக்கு ஸ்போர்ட்ஸ் இல்லைன்றவ, ஆனால் யாராவது கேன்சல் பண்ணினா உங்களுக்கு தரணும்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் அவரை ஃபாலோ பண்ணி கொண்டே இருந்தேன்னா நான் வந்து 2 ஸ்போர்ட்ஸும் வந்து வேறு ஒரு 2 பேருக்கு கொடுக்கப்பட்டது. அதில் என்ன நடந்ததுன்னு தெரியலை. இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் டைவிங் போகிறத விட ஸ்னோக்லிங் செய்யலாம்னு சொன்னேன். ஸ்னோக்லிங்குக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இந்த போட்டில் தருவினேன். இந்த போட் புக் பண்ணினதுக்கு காரணம் என்னென்னு சொன்னேன், 2 அவுட்டர் கிரேட் பேரியர் ரீஃபை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒன்று வந்து இப்போ முதலாவது போகிறது அந்த ரீஃபில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னா டீப் டைவிங், அதாவது டைவிங் செய்கிற ஆட்களுக்கான ஒரு பேரியர் ரீஃப். அப்போ டைவ் பண்ணுற ஆட்களுக்காக ஒரு பேரியர் ரீஃப். அடுத்தது பேசிக்காக அந்த பேரியர் ரீஃபை வந்து நீங்கள் தொடையிலாது. ஸோ இது ஆழத்தில் இருக்கிறதால தொடையிலாது. அதால் தான் இந்த ஃபர்ஸ்ட் இங்கே கொண்டு விட்டு இங்கங்களை ஆல்மோஸ்ட் 2.5 hours வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு விடுங்க. இவ தான் எங்கள்கிட்ட இன்சார்ஜ், அந்த ஸ்னோக்லிங் செய்வதற்கான இன்சார்ஜ். இவர் என்னென்ன சொல்கிறான்னு சொல்லிட்டோன்னா, இந்த எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போடுறது, என்ன செய்ய வேணும், எப்படி நீங்கள் அதில் உள்ள உயிர்வாழினங்களை வந்து டச் பண்ண வேணும், டச் பண்ணக்கூடாது, அதுகளை டச் பண்ணக்கூடாதுன்னு விளக்கம் நினைக்கிறேன். மற்றது பேரியர் ரீஃப்களை வந்து தொடக்கூடாதுன்னு கூட விளக்கம் நினைக்கிறேன். நீங்கள் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி பேசிக்காக நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது. பேசிக்காக ஸ்னோக்கிங் பண்ணி கீழே உள்ள பேரியர் ரீஃபை பார்க்கலாம். அதில் தொடவும் கூடாது, அதில் உள்ள உயிர்வாழினங்களையும் டச் பண்ணக்கூடாது. அதுதான் பேசிக்காகவே சொன்னேன். நீங்கள் வந்தால் ஸ்னோக்லிங் செய்யலாம். இப்போ பல யூடியூப்பில் பார்த்தேன்னா நான் சொன்னவன், இந்த போட் இருக்குது, அந்த ஒப்சர்வேட்டரி போட்டுன்னு சொல்லி அதில் கிளாஸ் போட்டிருக்கும். அதில் பார்க்கவே இது தெரியும்னு சொல்லி சொல்லுவேன். பட் நீங்கள் இங்கே வந்தால் எந்த ரெக்கமெண்டேஷன் கட்டாயம் ஸ்னோக்லிங் செய்ய வேணும். உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமோ தெரியாதுன்னு ஒரி பண்ண தேவையில்லை. அவையில் உங்களை டேக் கேர் பண்ணுவீங்க. அவையல் கூட உங்களை வந்து அந்த கூட்டிக் கொண்டே வச்சு இந்த பேரியர் ரீஃப் அப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக அதில் 2 பேர் வந்து
சேஃபாக அவங்கள கூட்டி கொண்டு வரதுக்காக இருப்பேன். நான் என்ன செய்தேன்னா நானே வந்து டைவ் பண்ணி போய் பார்த்தேன்னா என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதைத்தான் உலகத்தின் நுரையில் சொல்லினேன் ஆக்கள் சில ஆக்கள். ஏனென்றா சொல்லிச்சோன்னா இதில் உள்ள அந்த எனர்ஜி ரிடக்ஷன்ஸ் மற்றது எனர்ஜி இதன்றதெல்லாம் வந்து இங்கே வந்து இது ஒரு வந்து வேர்ல்டுன்னு ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடமாக வந்து கருதப்படுகின்றது. எங்கேயோ ஒரு இடத்துல வாசிச்சேன்னா இது வந்து மக்கள் வெவ்வேறு பேர்களால் சொல்லப்படுகின்றது. இப்போ நீங்கள் பார்க்க தெரியும் இது இந்த ஸ்ட்ரக்சர்ஸே வந்து நுரையீரல் கணக்கு தான் இருக்குது. ஏன் இந்த கிரேட் பேரியர் ரீஃபை பற்றி பேசிக்காக சொல்ல போனால் இது என்னத்துக்கு நல்லம்னு சொல்லி சொன்னால் இதில் இப்போ சுனாமி வரைக இந்த பேரியர் ரீஃப் வந்து சுனாமியின் தாக்கத்தை குறைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ப்ளஸ் உயிரினங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்வதற்கான ஒரு அருமையான இடமாகவும் இந்த இடம் சொல்லப்படுகின்றது. இப்போ நான் எங்கேயுமே பார்க்காத அளவு இடங்களில் இந்த இடத்துல வந்து மீன்கள் பெரிய மீன்கள் எல்லாம் க்ளோஸாக வந்து எங்களோட இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கத்தக்கதாக இருந்தது. இப்போ நீங்கள் இந்த நீந்திக்க கவனமாக இருந்தீங்க வேணும். மக்கள் இதில் அடிக்கடி நீந்துகிற மக்களும் இருப்பின, ப்ராக்டிஸ் பண்ணுற மக்களும் இருப்பின. இப்போ கொஞ்சம் சில மக்களுக்கு அன்கன்வீனியனாக இருக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் டீப்பாக போய் நீந்திக்க நீங்கள் டீப் ஓஷனில் உள்ள டீப்பில் உள்ள கிரேட் பேரியர் ரீஃப்ஸை பார்க்கலாம். இது தூரத்தில் தான் இருக்குது. தூரத்தில் இருக்கிறதால உங்களுக்கு தொட்டு பார்க்க இயலாது, அதுக்கு மேலால் போகலாம். இதில் உள்ள மீனினங்கள் ஒவ்வொரு விதமான மீனினங்கள் பார்க்கத்தக்கதாக இந்த எங்கெண்ட டூரோட கூட பேர் வந்தவை. எங்களை திருப்பி படம் எடுப்பா. இந்த மீன் கூட அவளோட தான் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கும். இந்த பெரிய மீனை பாருங்கள், ஒரு வித்தியாசமான மீன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்த்தது. மீன் வேணும் இவவோட ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா இவன் வந்து அந்த மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணி கொண்டிருப்பாள். அந்த ஃபீடிங் ஏதாவது செய்து கொண்டிருப்பாள். அதால் மீன் அவவோடைய ட்ராவல் பண்ணணும். ஆனால் அவளுக்கு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இப்படி மீனோட எங்களை எடுத்துகிட்டு எங்கள்ட ஃபோட்டோவை வந்து எங்களுக்கு சேல் பண்ணுவேன். அது ஒரு நல்ல ஐயம் இருக்கும். அது இப்படியான ஒரு இடத்துல இப்படி ஒரு மீனோட வச்சுட்டு கேட்க சூப்பராக இருக்கும். அந்த ஃபோட்டோக்களை நாங்கள் பார்த்தோன்னா சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது. நான் உங்களுக்கு முதலே சொன்னேன்னாக்கா நான் டைவிங் போக விரும்பினேன். டைவிங் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னேன்னா பாருங்க, இப்போ கீழே இந்த டைவர்ஸ் போய் கொண்டிருக்கிறேன். டைவர்ஸோட ஒரு 4 பேர் தான் போகலாம். ஏன்னா அவர் உங்களை கேர் பண்ணுவேன். டைவர் வந்து உங்களை கேர் பண்ணுவார். அப்போ 4 பேருக்கு மேலே போனால் அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலான்னு 4 பேரை தான் கூட்டிக்கொண்டு போவார். இப்படி ஆக்சிஜன் சிலிண்டர் போட்டு தான் மெட்டாக்களை கூட்டிக்கொண்டு போயிட்டேன். கீழே போய் நீங்கள் பார்க்கலாம். இப்படி டைவிங்கில் கீழே உங்களுக்கு கட்டாயம் பார்க்க வேணும்னு நான் சொல்ல மாட்டேன். பேசிக்காக நீங்கள் இப்போ டைவிங் செய்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க வேணுன்றதுக்காக நீங்கள் போகலாமே தவிர இதுக்கு பிறகு இன்னொரு ரீஃபுக்கு கொண்டு போனால் அந்த ரீஃபில் பேசிக்காகவே அந்த கிரேட் பேரியர் ரீஃப் உங்களோட கை தொடுற அளவு தூரத்தில் இருக்குது. இப்போ டைவிங்கில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ டைவிங்கால் போய் பார்க்குற மாதிரியே அடுத்த ரீஃபுக்கு கூட்டி கொண்டு போயினா அந்த அடுத்த ரீஃபில் அந்த பேசிக்காக அந்த கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ டைவிங் நீங்கள் கட்டாயம் செய்ய வேணும், மஸ்ட் செய்ய வேணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் டைவிங் செய்கிறது வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் செய்யலாம். இந்த லொக்கேஷனில் அந்த ரீஃபை வந்து நாங்கள் தூரத்தில் தான் பார்ப்போம். பேசிக்காக நான் பார்த்த உடனே இதில் தூரத்துலையா பார்க்க வேணும்னு சொல்லி ஒரு ஆதங்கமாக இருந்தது. பேருந்து 2வது லொக்கேஷனுக்கு கூட்டி கொண்டு வந்தேன். அந்த லொக்கேஷனில் நீங்கள் கிட்டேயே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எங்கள்ட முதல் லொக்கேஷனில் சாப்பாடு எல்லாம் பிடிச்சா போல் 2வது லொக்கேஷனுக்கு போயிருந்தேன். 2வது லொக்கேஷனுக்கு முதல் லொக்கேஷனில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் போட் ரைட். 20 மினிட்ஸில் போன உடனே அங்கே என்னென்ன செய்யலாம்னு சொன்னால் ஹெலிகாப்டர் ரைட் செய்யலாம், மற்றது ஒப்சர்வேட்டரி போர்டிங்கும் செய்யலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காசு நீங்கள் பே பண்ணணும். நாங்கள் கொடுத்த அந்த பேசிக் காசுலேயே இந்த டூருக்கு $250 per person கொடுத்தது. கிட்ஸுக்கு $149. இப்போ தூரத்தில் பார்க்குற இந்த ஹெலிகாப்டர் வந்து ரங்குற ஒரு பேட் அது இங்கே வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஹெலிகாப்டர் ரைட் செய்ய போகிறீங்கன்னா அந்த பேடில் போய் வந்து செய்யலாம். ப்ளஸ் ஒப்சர்வேட்டரி டெஸ்க்கும் இருக்குது. இதில் உள்ள ஒரு ஆள் போய் அந்த ஒப்சர்வேட்டரி டெஸ்கில் வந்து அந்த போட்டு எடுத்துகிட்டு வருவேன். இப்போ திருப்பி எங்களோட கேமராமேன் வந்துட்டேன்னா அப்போ நான் அதில் நின்றதால என்ன ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்தேன்.
ஃபோட்டோ எடுக்க இப்போ நாங்கள் கேன்ஸில் நிற்கிறோம், கேன்ஸ் பேரியர் ரீஃபில் நிற்கிறோம்னு சொல்லியிருந்தேன். 3 ஃபோட்டோவுக்கு ஏதோ $30 அப்படி. பட் வேர்த் இட். நீங்கள் வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தால் ஹிஸ்டாரிக்கல் ரிமெம்பரன்ஸாக இருக்கும். மற்ற நான் எடுக்கல, என்னென்னா நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்ததால் எந்த வீடியோ இருக்கிறதால நான் எடுக்கல. இது 2வது லொக்கேஷன். இப்போ 2வது லொக்கேஷனுக்கு வந்தோடனே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ கிளிஸ்டர் கிளியர், அதான் கிளியர் வாட்டர்னு சொல்லி. அதை மட்டும் இல்லை, நீங்கள் அதில் இந்த ஒரு 5 மீட்டர் தூரம் ஸ்விம்மிங் பண்ணின உடனே உங்களுக்கு பேரியர் ரீஃப் எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது நான் டைவ் பண்ணல, இது ஸ்னோக்லிங் செய்கிறேன். கையற்ற தூரத்தில் இந்த பேரியர் ரீஃப் இருக்குது. ஸோ அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். நீங்கள் டைவ் பண்ணலன்னு நான் கவலைப்பட்டு கொண்டு இருந்தேன் இந்த டூரில் இங்கே வர இதுக்கு பிறகு நான் கவலைப்படையில். ஏனெண்டா டைவ் பண்ணி கூட நீங்கள் இதைத்தான் கீழே போயிருந்து பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு டைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொன்னால் நீங்கள் டைவ் பண்ணலாம். அல்லது இப்படி பேரியர் ரீஃப் வந்து பக்கத்தில் பார்க்க போகிறீங்கன்னா 2வது இதுக்கு வெயிட் பண்ணுங்க. 2வது இதுக்கு வந்த உடனே நீங்கள் ஸ்விம் பண்ண வலிக்கிடுங்க. ஸ்விம் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எப்படி ஸ்விம் பண்ணி கொண்டிருக்கேன். இது வந்து ஸ்னோக்லிங்னு சொல்கிறேன். அது வந்து கை தொடுறலாம், ஒரு மீட்டர் தூரம் கூட இல்லை. சில ஆக்கள் என்னென்ன இதை செய்தவன்னு சொன்னால் இந்த பேரியர் ரீஃபுக்கு மேலே, கிரேட் பேரியர் ரீஃபுக்கு மேலே ஏறி நின்றவை. அது வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயம். அது எங்களுக்கு சொன்னவன், நீங்கள் இதில் ஸ்விம் பண்ணீங்க, ஸ்விம் மட்டும்தான் பண்ணலாம். இதில் உள்ள மிருகங்களை தொடக்கூடாது, கிரேட் பேரியர் ரீஃபை தொடக்கூடாது, அதுகளுக்கு மேலே ஏறி நின்று டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவ. பட் மக்கள் இதில் ஸ்விம்மிங் பண்ணி வந்து மூச்செடுக்கலாம் பண்ணி கேட்க அந்த பேரியர் ரீஃபில் ஏறி நிற்க சில பேரியர் ரீஃப் வந்து உடையிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக வந்து ஸ்விம் பண்ணி கொண்டிருக்கேன்னு சொல்லி. நீங்கள் இங்கே கூட வந்தால் கூட இப்படியான டிஃப்ரெண்ட் பேரியர்ஸ் ரீஃபை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்காண்டி தான் நான் போன டூரில் 2வது டூர் தான் முக்கியம். ஏன் இங்கே எங்களை கூட்டியிருந்தது வந்து 1 மணிலேருந்து 2 மணி வரை மட்டுமே இங்கே நாங்கள் நிற்கலாம். ஏன் இங்கே குறைவான டைம் எங்களுக்கு தந்த வேண்டு சொன்னால், இப்போ மக்கள் இதில் கூட டைம் கொடுத்தா இந்த இடத்த டேமேஜ் ஆகிடுங்க. அவைகள் குறைவான டைம் கொடுத்து அந்த டைமுக்குள்ளே எங்களை புல்லப் பண்ணிவிட்டு கொண்டு கேன்சல் விடுறதான் அவையோட பிளானும் கூட. ஸோ அவைகள்கிட்ட பிளான் என்னென்னு சொன்னால், எங்களை வந்து கொஞ்ச நேரம் இங்கே வச்சுருந்துட்டு இந்த க்ளோஸ்அப் வியூக்களை வடிவாக பார்க்க விட்டுட்டு திருப்பி எங்களை கூட்டிக் கொண்டே கேன்சல் விடுறதான். பேசிக்காக என்ன கேட்டால் சொல்லுவேன், இந்த இடத்துல எங்களை ஒரு 2-3 ஹவர்ஸ் விட்டால் கூட நல்லா நீந்தி இந்த இடங்களை திருப்பி பார்க்கலாம். ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ திருப்பி நான் இந்த வீடியோ எடிட் பண்ணிக்க கூட பார்க்க இந்த இடத்துக்கு திருப்பி போகிறதுன்னு ஒரு நல்ல விஷயம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. திருப்பி போகிறதுக்கும் பிளான் இருக்குது. அமேசிங்காக இருக்கும். இப்போ ஸ்னோக்லிங் நீங்கள் எந்த இடத்துலையுமே செய்யலாம், எங்கேயுமே ஸ்னோக்லிங் செய்யலாம். பட் கிரேட் பேரியர் ரீஃபில் செய்கிற ஸ்னோக்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அமேசிங். நீங்கள் கீழே பார்க்குற இடங்கள், பார்க்குற விஷயங்கள் உங்களோட வாழ்நாளில் வந்து அமேசிங்காக இருக்கும். அதுவும் நீங்கள் வீடியோ எடுத்துட்டு திருப்பி பார்க்க உங்களுக்கு இந்த இடத்துக்கு நான் போய் இது பார்த்துருக்குறேன்னு சொல்லி ஒரு ஞாபகமே வந்து ஒரு அமேசிங்காக இருக்கும் உங்களோட லைஃப்பில். ஸோ இதில் உள்ள ரீஃபுகளை பற்றி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டிஃப்ரெண்ட் ரீஃப் இருக்குது. ஸோ இந்த ரீஃபுகளை பற்றியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ஒரு டூர் இருக்குது. $45 நினைக்கிறேன். அந்த மெரைன் பயாலஜி செய்த ஒரு ஸ்டூடெண்ட்டோ லைக் கிராஜுவேட் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இதில் உள்ள க்ரீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த டூர் நான் செய்யலை. பேசிக்காக நெக்ஸ்ட் டைம் போனால் அந்த டூர் செய்யணும். எக்ஸ்பிளைன் பண்ணதை கேட்டால் எங்களுக்கு தெரியும். பேசிக்காக இது நாங்கள் சும்மா பார்த்து கொண்டிருக்கோம் ஒரு ரீஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒவ்வொன்றுக்குமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த கிரேட் பேரியர் ரீஃப் இது. சில மக்கள் சொன்னவ ஓகே இது உடுப்பு நனைஞ்சிடும், அதுக்காண்டி போய் இது செய்ய வேண்டாம்னு சொல்லி. பட் அவையிலே உடுப்பு தருவினேன், அந்த உடுப்பை போட்டுட்டு நாங்கள் போய் செய்யலாம். பேசிக்காக அவைண்ட உடுப்பு இந்த கருப்பு உடுப்புகளை போட்டோன்னே அதில் உள்ள நல்ல விஷயங்கள் என்னன்னு சொன்னால், பேசிக்காக இங்கே வந்து ஜெல்லிஃபிஷ் இருக்குது. ஜெல்லிஃபிஷ் வந்து ஒட்டாது. இப்போ எங்கண்ட உடுப்புகளை போட்டால் ஜெல்லிஃபிஷ் வந்து ஒட்டும். அவேண்ட உடுப்புகளை போட்டால் ஜெல்லிஃபிஷ் ஒட்டாது. 2வது வந்து சன்னிலேருந்து எங்களை ப்ரொடக்ட் பண்ணும். ஸோ யூவி ரேஸ் கூட இருந்தால் சன்னில் இருந்த இதண்டும். அடுத்து உள்ளுக்கு நாங்கள் உடுப்பு போட்டுறாங்கன்னா அந்த உடுப்புகள் வந்து பெருசாக நனையாது. எனக்கு வந்து பெருசாக நனைஞ்சா எனக்கு தெரியலை. பட் அதில் சொன்னவ நனையும்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்க்குற டூர் தான் இந்த அவேல், இந்த கைடட் டூர் அவையில். இப்போ உங்களுக்கு நீந்த தெரியாது கூட அவையில் வந்து உங்களை கூட்டிக் கொண்டே வச்சு எல்லா பேரியர் ரீஃபையும் காட்டிட்டு கூட்டிகிட்டு வருவேன். முதல் தரம் செய்யக்க கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா இந்த பேரியர் ரீஃப் ஸ்னோக்லிங் பேசிக்காக செய்யக்க நீங்கள் வாயால் தான் சுவாசிப்பீங்க, மூக்கால் சுவாசிக்க மாட்டீங்க. நீங்கள்
மூக்கால் சுவாசிக்கிற மாதிரி வலிக்கிட்டீங்கன்னா மூக்குக்குள்ளே தண்ணி போயிடும். ஸோ வாயால் சுவாசிக்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கிரேட் பேரியர் ரீஃபுக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் குயிக்காக வந்து அடாப்ட் ஆகிவிடுவீங்களோ இந்த சுச்சுவேஷனுக்கு. இப்போ வாய்க்கில் வந்து அந்த இதை போட்டுட்டு வாயால் தான் சுவாசிப்பீங்க, அந்த இழுத்து வாயால் தான் உள்ளுக்கு இழுப்பீங்க, வாயால் தான் வெளியில் விடுங்க. அதெல்லாம் அப்படி செய்ய வேணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அந்த டூர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரங்கின உடனே டக்குன்னு தண்ணி எட்டாது. இது டீப் வாட்டரில் தான் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. என்னென்னா கப்பல் நிப்பாட்டுறது வந்து டீப் வாட்டர், அதுக்கு பிறகு தான் இந்த நீந்தி தான் நீங்கள் இந்த ஷலோ வாட்டருக்கு போவாங்க. இங்கே போய் இந்த பேரியர் ரீஃபில் நிற்கலாம் இந்த கலைக்குதுன்னு சொன்னால், ஆனால் அவையில் பேச வலிக்கிடுவோம் முன்னே அந்த இந்த தூரம் நீந்தி வர்றதுக்கு கூட நீங்கள் வந்து சுவாசித்து தான் நீந்தி வரணும். அலைகள் குறைவாக தான் இருக்கும், சேஃப். இப்போ அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க நீ வந்து அந்த சேஃப் சூட்டை போட்டுட்டு ரங்கலாம்னு சொல்லி. நீங்கள் பேசிக்காக வந்து இந்த ஸ்னோக்லிங் செய்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிரேட் பேரியர் ரீஃபோட வந்து அமேசிங்காக இருக்கும். இந்த கடலில் வாழ்கிற ஒரு ஆமையை பார்த்தோன்னா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இடையில இந்த பேட்ரி டை ஆகிட்டுது. ப்ளஸ் இதில் உள்ள கன வகையான மீன்களை பார்க்கத்தக்கதாக இருந்தது. இதெல்லாம் எனக்கு ஒரு எவிடென்ஸாக இருக்குது. இந்த ஃபியூச்சரில் பாருங்கள், ஒரு நுரையீரல் கணக்கு தான் இந்த பேரியர் ரீஃப் இருக்குது. இதே மீன்கள் கூட சாப்பிட்டு கொண்டு இருக்குது. இந்த ஆஸ்திரேலியாவில் தான் அந்த மிக நீண்ட கிரேட் பேரியர் ரீஃப் இருக்கிற இடம் வந்து ஆஸ்திரேலியாவில். இந்த தேசம் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் கூகுள் மேப்பை ஜூம் பண்ணி பாருங்கள், எவ்வளோ இடத்துல இந்த கிரேட் பேரியர் ரீஃப் இருக்குது. இந்த ரீஃபுகள் கன இடங்களில் இருக்குது, ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் மால்டீவ்ஸுக்கு போனால் இருக்கும், ஸ்ரீலங்காவில் இருக்கும், இந்தியாவில் இருக்கும். அது சின்ன சின்ன ஸ்கேலில் இருக்கும். அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இந்த கிரேட் பேரியர் ரீஃப் அது வந்து மிகப்பெரிய ஒரு கிரேட் பேரியர் ரீஃப். அதை பற்றி எவ்வளவுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்தடுத்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிரேட் பேரியர் ரீஃபில் 2900 இண்டிவிஜுவல் ரீஃப்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. 2900 எவ்வளோ ரீஃப் டிஃப்ரெண்ட் ரீஃப்னு சொல்லி பாருங்க. இந்தளவும் 900 ஐலண்ட்ஸ், சின்ன சின்ன ஐலண்ட்ஸில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இருக்குது. ஓவர் 2300 கிலோமீட்டர், அதாவது 2300 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ரீஃபுகள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இருக்குது. எவ்வளவு சதுர கிலோமீட்டர் இருக்கணும்னு சொன்னால் 3,44,400 சதுர கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ரீஃபுகள் வந்து இருக்குது. மற்றது இந்த எங்கே இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா கோரல் சீ என்று சொல்லி இந்த குயின்ஸ்லாண்டில் உள்ள கோரல் சீயில் தான் இருக்குது. சில இடங்களில் வந்து இதோட வித் 61 மீட்டர் வித்தாயம் இருக்குது. ஸோ இந்த ட்ரீயை பற்றி பார்த்தீங்களோன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ கூகுள் மேப்பை எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்த் குயின்ஸ்லாண்டில் ஃபுல்லாகவே இந்த கிரேட் பேரியர் ரீஃப் தான் இருக்குது. இந்த ரீஃப் இருக்கிறதால எவ்வளவு நன்மையான விஷயங்களும் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இதை பற்றி என்னுடைய சூப்பர்வைசர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறார். கிரேட் பேரியர் ரீஃபை பற்றி 1990 ரிசர்ச் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த ரீஃபை வந்து அழியாமல் பாதுகாக்க வேணும்னு சொல்லி கணக்கு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த ரீஃபுகளை எடுத்து கூட அதை வந்து செயற்கை முறையில் வளர்ந்து திருப்பி கொண்டே உள்ள ரீஃபில் வைக்கினேன். இது அழியக்கூடாதுன்னு சொல்லித்தான் சொல்லினேன். பட் பேசிக்காக நான் கதைச்ச இதில் இது வந்து ஒரு அழியிற ஒரு பேரியர் ரீஃபாக தான் இருக்குது. ப்ரிடிக்ட் பண்ணினேன் நெக்ஸ்ட் 20 to 50 இயர்ஸ் தான் இதில் வந்து இப்படி பார்க்கலாம்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு டைம் இருந்து உங்களுக்கு மணியும் இருந்தால் இந்த இடத்த வந்து பார்க்குறது வந்து ஒரு அமேசிங்காக தான் இருக்குது. ரீஃபண்ட் எண்ணிக்கை வந்து குறைஞ்சு கொண்டு போகிறத தான் சொல்லப்படுது. கூகுள் மேப்லேயோ அல்லது விக்கிபீடியாவிலையோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவாக தெரியும். ப்ளஸ் இந்த ஹெலிகாப்டர் டூ செய்யக்க உங்களுக்கு அந்த வியூ தெரியும். ட்ரோன் கொண்டோன்னா ட்ரோனால் எடுக்கலான்னு சொல்லிக்கினேன். அதால் அந்த வியூ வரையில். பட் நீங்கள் பாருங்கள், இப்போ நான் எவ்வளவோ தூரத்துலேருந்து வந்துட்டேன் கப்பல்லேருந்து தூரத்துக்கு வரைக்க இது அந்த ரீஃபுகள் வந்து கை தொடுற இடத்துல இருக்குது. கப்பல் இருக்கிற தூரத்தில் வந்து ரீஃபுகள் இருக்காது. என்னென்னா கப்பல் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப்டன் வந்து அந்த டேமேஜ் பண்ணுற இடத்துல கொண்டு வந்துருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் ஸ்விம் பண்ணி உள்ளுக்கு வந்தால் தான் கை தொடுற இடத்துல வந்து ரீஃபுகள் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கவே தெரியும் வித்தியாசமான கணக்கு ரீஃப் இருக்குது. நான் இப்போ முதல் சொன்ன கணக்கு இதில் உள்ள 2000க்கு மேற்பட்ட ரியல் இருக்குது. இதில் வித்தியாசமான ரியல் நல்ல 2900 இண்டிவிஜுவல்
இண்டிவிஜுவல் ட்ரீஸ் இருக்குது. அந்த ரீஸ்லேயே இதில் நான் ஒரு கொஞ்சம் ட்ரீஸை வந்து கோரல் ரீஃப்ஸை வந்து ஸ்போர்ட் பண்ணதற்காக இந்த ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. பட் கோரல் ரீஃபில் நீங்கள் ஸ்விம் பண்ணிக்க இன்னொரு விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். சில ரீஃப் வந்து சொஃபாக இருக்கும், சில ரீஃப் வந்து உங்களை வந்து காயப்படுத்தும். அது கிழிச்சிச்சுன்னு சொல்லி சொன்னால் ப்ளீடிங் வந்து பயங்கர கூடவே இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ எனக்கு அப்படி ஒன்று நடக்கல. எனிவே இப்போ வந்து நாங்கள் முடிச்சுட்டு ரீஃப் இதில் லொக்கேஷனில் கொஞ்சம் நேரம் தான் நாங்கள் விட்டவை முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் டீ தந்தவை. அதாவது டீயும் கொஞ்சம் பிஸ்கட்டும் எடுத்து சாப்பிடலாம் சீஸோடு. சாப்பிட்டா போல் என்ன சொன்னவங்க, இந்த படங்கள் முதலே உங்களுக்கு தெரியும், அவள் படம் எடுத்து கொண்டு வந்தவன். அந்த படங்களை வந்து போய் கேப்சர் பண்ணி வேணுமெண்டாக வாங்க சொல்லி நான் நினச்சேன்னா மக்கள் வாங்க மாட்டேனாங்க. பட் அதில் வந்து க்ரௌடியாக இருந்தது. ஏன்னா இது ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன்னா அதை வாங்குறதுக்காக கணக்கு மக்கள் வந்து அதில் நின்று கொண்டிருக்கிறத பார்க்கறதுக்கு இருந்தது. மக்கள் வாங்கினதை அதுக்கு பிறகு அதில் வந்து நாங்கள் முடித்த உடனே எங்கள்ட போட் எங்களை கூட்டிக் கொண்டு கேன்ஸை நோக்கி வெளிக்கிட்டது. கேன்ஸை நோக்கி வெளிக்கிடையிலேயே அந்த ஸ்டாஃப் வந்து அமேசிங் ஸ்டாஃப். அவைகள் என்ன செய்தவங்கன்னா ஒவ்வொன்று முடிய பயங்கரமாக வந்து குயிக்காக எல்லாமே வேலை செய்வார். இப்போ நாங்கள் போய் எங்கள் ரோயர்ஸை பார்க்க எங்கள்ட உடுப்புகள் எல்லாமே எடுத்து உள்ளுக்கு பேக் பண்ணிட்டீங்க, ஃபுல்லாகவே அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கப்பல் நேராக கேன்ஸுக்கு போயிருக்கோம். கேன்ஸில் வந்து எங்களுக்கு வந்து நாளை காலுக்கு விடுறதா தான் இந்த ஷெட்யூல். அதுக்காண்டி அவைகள் குயிக்காக போய் கொண்டிருக்கிறேன். இந்த கப்பல் போகைக்க அன்றைக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் விண்ட் கூடவே இருந்ததால் விண்ட் கூடவே இருக்க கப்பல் நல்லா ஆடும் இடிக்கும் இதாண்டு. அப்போ சீ சிக்னஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஸோ சீ சிக்னஸ் உள்ள ஆக்கள் அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுக்கவான்னு நான் அதை பற்றி உங்களோட கதைக்கிறேன். சில குரூஸுகள் இன்னும் வரையில் இப்போ தான் சில குரூஸுகள் வந்து கொண்டு இருக்குது. இனி ஒவ்வொரு குரூஸாக வந்து சேர்ந்துடும். இங்கே இப்போ பார்த்திங்களோன்னா இன்னொரு குரூஸ் வருது. மற்ற குரூஸுகள் இங்கே வந்து சேர்ந்துட்டுது. க்ரீன் ஐலாண்ட்ஸுக்கு போகிறதுக்கு இங்கே பாருங்கள் இன்னொரு குரூஸ். சீ சிக்னஸ் டேப்லெட் எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுக்கு சீ சிக்னஸ் இருக்கோ இல்லையோ எடுத்துகிட்டு போகிறதுனால எங்கள்கிட்ட குரூஸில் ஒரு 5 பேர் தான் சீ சிக்னஸ் டேப்லெட் எடுத்தவை. ஆனால் ஒரு அரைவாசிக்கு மேலே ஆனாக்கள் சத்தி எடுத்து தான் இந்த டூரை கம்ப்ளீட் பண்ணினேன். ஸோ சீ சிக்னஸ் டேப்லெட் எடுத்தாக்கள்லாம் சர்வைவ் பண்ணி டூரை என்ஜாய் பண்ணினேன். நீங்கள் வரைக சீ சிக்னஸ் டேப்லெட் உங்களுக்கு சீ சிக்னஸ் இருக்கோ இல்லையோ எடுத்தீங்களோன்னு சொல்லிச்சோன்னா இந்த டூரை வடிவாக கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த டூர் தான் நாங்கள் புக் பண்ணினது. இந்த டூர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆனால் கணக்கு இன்க்ளூஷன் இல்லை. ஒவ்வொரு இன்க்ளூஷனுக்கு நீங்கள் இப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேணும். நீங்கள் எல்லா இன்க்ளூஷனும் உள்ளதாக புக் பண்ணி நீங்கள் ஒன்றா இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னு சொன்னால் எல்லா டைம் புக் பண்ணினா கூட சில நேரம் எல்லாம் செய்து முடிக்க இல்லாமல் இருக்குது. நீங்கள் அப்போ என்ன வடிவாக செய்ய போகிறீங்கன்னு பார்த்து புக் பண்ணுங்க. 2 நாள் இருந்துன்னு செய்யலாம். இங்கே பாருங்க, இது க்ரீன் ஐலாண்டுக்கு போகிறது. க்ரீன் ஐலாண்டுன்றதும் இன்னொரு பக்கத்தில் உள்ள ஒரு ஐலாண்டு, அந்த ஐலாண்டுக்கும் போகிற டூர் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஐலாண்டு இருக்குது, ஃபெராரி ஐலாண்டோ எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நான் போகிறேன். இந்த க்ரீன் ஐலாண்டு க்ரூஸும் வந்து 9, 11, 1 மணிக்கு டிபார்ச் பண்ணும். 9 மணிக்கு போகிறது ஹாஃப் டே அல்லது ஃபுல் டே டூரும், 11 மணிக்கு போகிறது ஃபுல் டேயும், 1 மணிக்கு போகிறது ஹாஃப் டே டூரும். ஸோ அந்த ஐலாண்டுக்கு போய் நீங்கள் ஸ்னோக்லிங்கும் செய்து பார்க்கலாம். ப்ளஸ் இந்த செமி சப்மரைன் டூரும் செய்யலாம். இன்னொரு ஐலாண்ட் போகிறேன்னு சொன்னேன்னா அது வந்து இந்த ஃபிட்ஸரி ஐலாண்ட் தான். இங்கேயும் இந்த க்ரூஸ் போகிறது 45 மினிட்ஸ் இங்கே இருந்து. மற்ற குரூஸ் வந்துட்டு ஆக்களை ஏற்றி கொண்டு